இவங்க யாரு? நம்ம முதலாளியோட மாஜி மனைவி. அம்மா வணக்கம்மா. ஐயா மாடியில் இருக்காரு. ஐயா. எஸ். பைரவி அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பைரவி, நீ ஏன் இங்க வந்த? எங்க அண்ணனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். அந்த கேஸ நீ வாபஸ் வாங்கிக்கணும். முடியாது. உங்க அண்ணன் என்ன கத்தியால குத்தி கொலை செய்ய வந்தான். நான் நினைச்சிருந்தா அப்பவே அந்த நாயை சுட்டு கொன்னு இருப்பேன். அப்படி செய்யாம சட்டப்படி செய்ய வேண்டியதை செஞ்சு நான் ஒரு பெரிய மனுஷனா நடந்துகிட்டேன். நீ எப்படிப்பட்ட பெரிய மனுஷன்னு எனக்கு தானே தெரியும். நான் பெரிய பணக்காரின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என் சொத்துக்களையும் ஏராளமான நகைகளையும் பறிச்சுக்கிட்டு என்ன துரத்தி அடிச்சிட்ட. பிச்சைக்காரனா இருந்த நீ கோடீஸ்வரனா மாறிட்ட. அதுக்கு காரணம் உன் காதல் போதையில மயங்கி நான் உனக்கு போட்டு கொடுத்த கையெழுத்து. இல்ல, என் தலையெழுத்து. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பல உருவத்துல வரும். என் வாழ்க்கையில அது உன் உருவத்துல வந்துடுச்சு. அத பார்த்து உங்க அண்ணனால பொறுத்துக்க முடியல. அப்படி இல்ல, நீ என்னை ஏமாத்தினதை பொறுத்துக்க முடியாமதான் என் அண்ணன் உன்னை பழி வாங்க வந்தாரு. அதுக்குத்தான் அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருக்கு. அது முடிஞ்சு அவர் வெளியில வரத்தான் போறாரு. வரட்டும். அண்ணனுக்கும் தங்கைக்கும் துணிச்சல் இருந்தா என்கிட்ட இருக்கிற உங்க பொருளை நீங்க எடுத்துக்கலாம். அது வரைக்கும் உன் சாப்பாட்டு செலவுக்கு ஏதாவது தேவைன்னா நீ வந்து என்கிட்ட வாங்கிக்க. நான் பிச்சைக்காரி இல்லடா, பிச்சைக்கார நாயே. கத்தாத. மதன், இந்த கண்ணாடி மாதிரி உன் கௌரவத்தையும் நொறுக்கி என் சொத்துக்களை நான் அடையல. நான் பைரவி இல்லடா. அண்ணா, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அந்த மதன் கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டான். பரவாயில்லம்மா, ஒரு வருஷம் தண்டனை தானே. அது முடிஞ்சு நான் வெளியில வந்ததும் அவன் கதையவே முடிச்சிடுறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. டைம் ஆயிடுச்சுமா. ஏன் காரை அழுக்காக்குற? அழுக்காக்கல ஏஜமா, இருக்கிற அழுக்க துடைக்கிறேன். இதுல கிடைக்கிற காசை வச்சுதான் நானும் என் குடும்பமா அறவயிறு கஞ்சியாவது குடிக்கிறவங்க. சரி போ. ஏய் கிழவா, என்னையா இது கோடு? அது நான் பண்ணலீங்க, முன்னாடியே இருந்ததுங்க ஐயா. பொய்யடா சொல்ற? நான் ஏழைதாங்க, ஆனா பொய் சொல்ல மாட்டேனுங்க. செய்யறத செஞ்சுட்டு பேச்சடா பேசுற. பிச்சைக்கார கிழவா, இன்னையில இருந்து நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்க. சத்தியமா நீ கடவுள் கிடையாது. நீ மனுஷனும் கிடையாது. நீ ஒரு மிருகம். Shut up. யார் நீ? கடவுளோட குழந்தை. ஏழைங்களை மதிக்கிறவன். கார்ல ஒரு சின்ன கோடு விழுந்ததுக்காக ஏழை மனுஷன் கூட பார்க்காம இப்படி அடிச்சு. இவெல்லாம் மனுஷன் இல்ல, சமூகத்துல இருக்கிற நோய். இவனை எல்லாம் நாய் மேல காரை ஏத்தி கொள்றது மாதிரி கொல்லணும். அப்படிங்கிற இந்த காரை வச்சிருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு திமிரா பேசுற. மிஸ்டர்,
இது என்ன கார் தெரியுமா? மெர்சடஸ் பென்ஸ். இதோட விலை 12 லட்சம் ரூபாய். நீ ஓட்டி பாத்திருக்கியா? இல்லைங்க, இது வரைக்கும் ஓட்டலைங்க. ஆனா இப்ப ஓட்டுறேங்க. 50 பைசா பெட் வச்சுக்கலாமா? சி, 50 பைசாவா? ஆமாங்க, பாவம் நான் ஏழைங்க. Just a second. வணக்கம் சார். வணக்கம். என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. எனக்கு உண்மையிலேயே இந்த கார் ஓட்ட தெரியல. இந்தாங்க, இது ₹1. 50 பைசா நாம கட்டின பெட்டுக்கு 50 பைசா இந்த கார் ரிப்பேருக்கு வச்சுக்குங்க. இத பார், ஏழைங்க வயித்துல அடிச்ச ஆண்டவன் ஏதோ ரூபத்துல வந்து உன்னை அழிச்சிடுவான். பாய் பாய். டேய், உன் பேர் என்ன? ராஜா. டேய், டான்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்தது மேடம். ஃபேண்டாஸ்டிக். See you. ஹாய், உங்க குரல் மட்டும்தான் கவர்ச்சியா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் கவர்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. வாட் இஸ் ஸ்வீட் லேடி. இனிமே இப்படி பண்ண பின்னிடுவ பின்னு. Are you playing with this? Hey, be careful. எதுக்காக அந்த ஆளை அடிச்சீங்க? பின்ன என்ன, நான் காதுக்கிற பொண்ணை வேற ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. கையை பிடிச்சிட்டு சும்மா இருப்பேனா? அவங்க எல்லாம் ஏன் விசிறீங்க? ஓகே ராதா, என்ன இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் ஆடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி வா. என்னங்க இப்படி வரீங்க? கொஞ்சம் சிரிங்க. இது எதுங்க புது வண்டி? நான் ட்ரெஸ்ஸுங்களை மாத்திர மாதிரி காருங்களையும் மாத்திட்டே இருப்பேன். கண்டுக்காது. ஓகே. ராஜா, ராதா, நாம பழக ஆரம்பிச்சு எத்தனை வருஷமா? கரெக்டா 1.25 வருஷம் ஆச்சு. 1.25 வருஷமா உங்களை கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போறேன். கேட்கவா? கேள. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடாம உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டேன். திருட்டு வேலை செய்ற. விளையாடாதீங்க ராஜா, உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையை தவிர வேற எதுவும் சொன்னதே இல்ல. நீங்க எப்பவுமே இப்படித்தான். ஆமா, என்ன ஒரு மாசமா ஆளே காணோம்? ஐயா திண்டுக்கல் போயிருந்தாரு. திண்டுக்கல்லுக்கா? எதுக்கு? பூட்டை திறக்கிறதுக்கு. போட்டோ உடைக்கிறதுக்கா? ஆமா, நீ நம்ப மாட்டே, விடு. ஐயோ, என்ன தேடுற? வீட்டு சாவியை மேக்கப் ரூம்ல வச்சுட்டேனே. விடு விடு. போட்டோ எப்படி திறக்கிறது? பூட்டா? ஆ. இது ஒரு பூட்டா? ஜுஜுபி. ஐயா கைப்பட்டா அலிகராரியான பூட்டு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். இப்போ பாரு.
இது ஒரு பூட்டா? ஐயோ, अंडा का कसम राजा का हुक्म तुरंदड़सी से. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க நிஜமாவே திருடனா இருப்பீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. நீ மட்டும் திருடு இல்ல? நானா? நம்மள திருடல. தேங்க்ஸ் ராஜா. குட் நைட். Good night. Sweet Thank dreams. you. 1 minute. Bye. Bye bye.